support staff of this present coach கௌதம் கம்பீர், அபிஷேக் நாயர் அண்ட் டென்டிஸ் கார்த்திக், இவங்க ரெண்டு பேருமே பேட்டிங் கோச்னு டெசிக்னேட் பண்ணல, அசிஸ்டன்ட் கோச். அவங்க வந்து வெறும் நெட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி நெட்ஸுக்கு பேட்ஸ்மேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் தான் ஒரு சூப்பர்வைஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அவங்களுடைய ரிசல்ட் என்ன? லுக்ஸ் லைக் எ குட் சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வரவேற்கிறேன். அதை தவிர வந்து இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் மேலே ஸ்ட்ரென்த் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறத இந்த ஒரு கோச் அப்பாயிண்ட் பண்ணதுனால தெரியுது அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்னு சொல்கிறோம். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இவ்வளோ வருஷம் ஆனவர், அவருடைய நாலேஜ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய விஸ்டம் எல்லாமே இந்தியன் டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் எனக்கு தோன்றுறது. இது நல்ல மூவ். 10 கண்டிஷனை வந்து பிசிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து இந்தியன் டீம்ல மாற்றங்களை ஏற்படுத்தும்? பர்ஃபார்ம் பண்ணலன்னு சில எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 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 காஷன், ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல வரவேற்கத்தக்க மூவ். இதை வந்து கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா ரெகுலரா பண்ணணும். நோ பிளேயர் வில் டேக் ஹிஸ் பிளேஸ் ஃபார் கிராண்டட். அது ரொம்ப முக்கியம். ரஞ்சி டிராஃபி, திலீப் டிராஃபி, விஜய் ஹசாரே டிராஃபி, முஸ்டாக் அலி டிராஃபி அப்படின்னு எல்லா ஃபார்மேட்டுக்கும் எல்லா விதமான டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸும் இருக்கு. அதில் ஆடி எடுக்காம வேற எதில் எடுக்க முடியும்? ஐபிஎல்ல வச்சுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால வந்த ப்ராப்ளங்கள் தான் இப்போ. இந்த ரூல் இருந்தது பெரிய தப்பான விஷயம். எனக்கு இப்பதான் தெரியும். இந்த ரூல் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பர்சனல் ஸ்டாஃப் எல்லாம் எடுத்துன்னு போறாங்க பண்றாங்கிறது பெரிய பெரிய தப்பான விஷயம். கரெக்ட் பண்ணிட்டாங்க. சரியான மூவ் இது. டீம் வந்து ஒன்னா போய் ஒன்னா வரணும், க்ளோஸா மூவ் பண்ணாதான் நல்லா இருக்கும். டீம் அப்பதான் கெட் டுகெதரே இருக்கும், அப்பதான் வந்து ஒரு டீம் ஒர்க்கே இருக்கும். இதெல்லாம் இது நடக்காம இருந்துதா அப்படிங்கிற பெரிய டவுட்டா இருக்கு எனக்கு. ஏன்னா இதெல்லாம் நடக்காததுனால தானே இந்த மாதிரி ரூலையே கொண்டு வந்திருக்காங்க. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்திய அணியில் வந்து நிறையா மாற்றங்களும் நிறையா நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தொடர் தோல்விகள்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து இந்திய அணிக்கு ஒரு பேட்டிங் பயிற்சியாளரை வந்து நியமிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பிசிசிஐலேருந்து ஒரு 10 முக்கியமான ரூலும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்திய அணியில் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண்ராமன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஐஸ்வர். இந்திய அணிக்கு வந்து ஒரு பேட்டிங் பயிற்சியாளர் தேவை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இந்திய அணி தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில சிதான்ஷி கோட்டக் அப்படிங்கிற ஒரு பேட்டரை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து இந்தியன் டீமுக்கு கை கொடுக்கும் பேட்டிங்ல? இதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நிறைய டிபேட்லலாம் நிறைய பேசிட்டு இருக்கோம். சப்போர்ட் ஸ்டாஃப் ஆஃப் திஸ் பிரசன்ட் கோச் கௌதம் கம்பீர், அதுதான் அதுவும் நான் என்னுடைய நம்மளுடைய டிஸ்கஷன்ல நான் நிறைய தடவை எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அபிஷேக் நாயர் அண்டு பிரையன் டென்டிஸ் கார்த்திக், இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டீமை ஆட வைக்க போகிறாங்க. அதுவும் ரோஹித் சர்மா மாதிரி, ராகுல் மாதிரி, விராட் கோலி மாதிரி இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, ரிஷப் பந்த் மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு எனக்கு தெரியல அப்படின்னும். இவங்க ரெண்டு பேருமே பேட்டிங் கோச்னு டெசிக்னேட் பண்ணலை, அசிஸ்டன்ட் கோச். ரெண்டு பேருமே அசிஸ்டன்ட் கோச். அவங்க வந்து வெறும் நெட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி நெட்ஸுக்கு பேட்ஸ்மேனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் தான் ஒரு சூப்பர்வைஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அவங்க ஒரு டெக்னிக்கல் இன்புட்டோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு குவாலிட்டேட்டிவாக ஒரு பிளேயர்ஸை இம்ப்ரூவ் பண்ணதும், சீசன்டு பிளேயராக இருக்கலாம், யங் பிளேயராக இருக்கலாம், எந்த இதுவும் ஏதாவது அவங்களுடைய ரிசல்ட் என்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணச்சே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, கோச்சு, கேப்டன், அது கோச்சுன்னு எடுத்தால் கோச்சோடைய சப்போர்ட் ஸ்டாஃப் அதெல்லாம் பண்ணிட்டு உடனே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோன்றுறது. இவரை பற்றி ஒன்று சொல்லணும், சிதான்ஷு கோட்டக் பற்றி. இஸ் ஃப்ரம் சௌராஷ்டிரா டீமுக்கு 13 வருஷத்துக்கு மேலே ரஞ்சி டிராஃபி டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் ஆடியிருக்காரு. வெஸ்ட் ஜோனுக்கும் கிரிக்கெட் ஆடியிருக்காரு. அண்டு ரீசெண்டாக இப்போ ஆஸ்திரேலியா போனோம் இல்லையா டீமு, ஆமாம், இந்திய டீமோட கோச்சாக வந்திருக்காரு. டிராவிட் ஆப்சன்ஸ்லயும் கம்பீர் ஆப்சன்ஸ்லயும் லக்ஷ்மண் வந்து கோச்சிங் நடுவில் போறாரு இல்லையா. டிராவிட் ஆப்சன்ஸ்ல தான் டிராவிட் 2-3 இது அது போறச்சே லக்ஷ்மண் கோச்சா இருக்குச்சு. அவருக்கு வந்து மெயினா அசிஸ்டண்டா இவர் தான். ஸோ ஹி ஹஸ் காட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி பிரசன்ட் இந்தியன் டீம். இப்போ இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இது அவர் தெரியும். அவர் வந்து நான் 2013 வரைக்கும் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி இருக்காரு. ஸோ எல்லா பிளேயர்ஸை பற்றியும் தெரியும். அதனால லுக்ஸ் லைக் எ குட் சாய்ஸ்.
என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வரவேற்கிறேன். அதை தவிர வந்து இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் மேலே ஸ்ட்ரென்த் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறத இந்த ஒரு கோச் அப்பாயிண்ட் பண்ணதுனால தெரியுது அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா டூர் முடிஞ்சோடனேயே பேட்டிங்ல நிறைய கொலாப்ஸ் ஏற்பட்டதை தொடர்ந்து ரயான் டி டாஸ்கேட் வந்து சொல்லியிருந்தாரு, பேட்டிங்கை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறேன், அதுக்கு நான் கொஞ்சம் கோச் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆஃப்டர் ஸ்ரீலங்கா சீரீஸ் முடிஞ்சு. பட் ஆனால் அதை தொடர்ந்து அதுக்கப்புறமும் பேட்டிங் கொலாப்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கொலாப்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? இல்லை, இவர் டெஃபினட்டாக இவருக்கு வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ், இந்தியன் கல்ச்சர், இந்தியன் பிளேயர்ஸோடைய மைண்ட் செட்டை எல்லாமே தெரியும் இருக்கு. அதனால் இவர் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் பெட்டர். அதனால் இந்த மூவ் வந்து ஒரு நல்ல மூவ் தான். ஒரு நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்னு சொல்கிறோம். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இவ்வளோ வருஷம் ஆனவர், 13-14 வருஷம் ஆனவர். அவருக்கு வந்து அவருடைய நாலெட்ஜு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய விஸ்டம் எல்லாமே இந்தியன் டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் எனக்கு தோன்றுறது. இது நல்ல மூவ். இது இது நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கோட்டக் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட T20 அண்ட் ODIயோட சேர்த்து வந்து கோச்சிங் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இது எந்த அளவுக்கு இந்தியன் டீமுக்கு பாசிட்டிவா அமையும் சார்? இது டெஃபினட்டாக பாசிட்டிவாக அமையும். அவர் வந்து அவருடைய ஏற்கனவே இந்தியன் டீமோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அவருக்கு வந்து பர்டிகுலர்லி ஸ்பின் கண்டினியூஸாக இந்தியன் டீம் ஹவ் நாட் ஃபேட் வெல் அகேன்ஸ்ட் ஸ்பின் போலிங். இந்த நியூசிலாண்டை எடுத்து 3-0 தோத்தது ஒரு விஷயம். பட் வேற நிறைய கிரிட்டிக்கல் டயத்தில் ஸ்பின்னை சரியாக ஆடலை அவங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவருடைய ப்ரெசன்ஸ். அதோட இல்லாமல் ஒரு 10 கண்டிஷனை வந்து BCCI வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து இந்தியன் டீம்ல மாற்றங்களை ஏற்படுத்தும்? பேட்டிங் கோச் வந்துட்டாரு, அதை தொடர்ந்து ரொம்ப கடுமையான சட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் லிபரலா இருந்த ஒரு இந்திய அணியில வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தது என்ன காரணமா இருக்கும்? கட்டுப்பாடுகள் கடுமைன்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு இந்தியன் டீம் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிக்கிச்சு, ஒரு இவ்வளோ கோடிக்கணக்கில் பணத்தை கிட் பண்ணாங்க இந்தியன் டீம் பர்ஃபார்மன்ஸுக்கு. அது மாதிரி நிறைய இடத்த ஒரு சீரீஸ் ஜெயிக்கிச்சேவும் ஒரு தே அனௌன்ஸ் அ வெரி பிக் ரிவார்டு. அதே மாதிரி சீரீஸ் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லை, பட் ஒரு கட்டுப்பாடு. இதை கூட ஒன்றும் பெரிய கடுமையான கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு நார்மல் கட்டுப்பாடு. இதை வந்து ரொம்ப லிபரலாக இருந்துட்டாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க இந்தியன் டீம், சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் அவங்கள வந்து விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பர்க்யூசிஸ்ட் மாதிரி தானே. ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி கெட்ஸ் மோர் பர்க்யூசிட் தானே, நாட் ஜெனரல் மேனேஜரோட வைஸ் பிரசிடென்ட் அவங்களுக்குலாம் ஒரு இது கிடைக்கிற மாதிரி இவங்களுக்குலாம் கிடச்சிருந்து நல்லா ரிவார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பர்ஃபார்ம் பண்ணலன்னொடனே சில எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 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 காஷன், ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல வரவேற்கத்தக்க மூவ். இதை வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக பண்ணணும். அப்போ தான் வந்து இந்தியன் டீமுடைய நோ பிளேயர் வில் டேக் போர்ட் ஃபார் கிராண்டட், நோ பிளேயர் வில் டேக் இஸ் பிளேஸ் ஃபார் கிராண்டட். அது ரொம்ப முக்கியம். இதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்டே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து கண்டிப்பாக விளையாடணும். அதை வச்சு தான் செலெக்ஷன் கமிட்டி வந்து முடிவு பண்ணும் பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு. அதாவது சென்ட்ரல் கான்ட்ராக்டில் விளையாடணும்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா ப்ளே பண்ணணும். அண்ட் தென் அவங்க ஃபிட்னஸும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கண்டிஷன்ஸ் போடணுங்கிற விஷயமே இல்லை. இது வந்து ஒரு ரொட்டீன் பேசிக். இது ஒரு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ரஞ்சி ட்ராஃபி, திலீப் ட்ராஃபி, விஜய் ஹசாரே ட்ராஃபி, முஷ்டாக் அலி ட்ராஃபி அப்படின்னு எல்லா ஃபார்மேட்டுக்கும் எல்லா விதமான டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸும் இருக்குது. அதில் ஆடி எடுக்காமல் வேறு எதில் எடுக்க முடியும்? இவங்களுக்கு வந்து இந்த ஐபிஎல்லே இது டொமஸ்டிக் தான், இந்தியன் டொமஸ்டிக் டோர்னமெண்ட் தான். அது ஐபிஎல்லை வச்சுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அந்த வந்த ப்ராப்ளங்கள் தான் இப்போது ஏற்கனவே இது வந்து 2 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம், டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்குலாம் சரியான நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட் பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் ரிவார்ட் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் கமிட்டி. ஆமாம், வாஷிங்டன் சுந்தர், சர்ஃப்ராஸ் கான், விரலாடுங்க நம்ம ஆகாஷ் தீப். இவ்வளோ பேர் மீடியாவில் நம்ம பேசுகிறோம், எவ்வளோ பேர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறோம். ஆகாஷ் தீப்பை வந்து எப்படி யார் பேசி எந்த மாதிரி ஹைப் கொடுத்து பண்ணாங்க, கரெக்டாக அவனுக்கு லொக்கேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இவரை கூட ஜுரல்
ஜுரல் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு தான் எடுத்திருக்காங்க. பட் சில ஒரு கீ பிளேயர்ஸ் சில பேர் மிஸ் ஆயிடுறாங்க. சில வாட்டி அந்த ஐபிஎல் முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து இந்த ஐபிஎல் சீரிஸை வச்சு ஒரு பிளேயர் எடுக்கிறனா மாதிரி இருக்கு. இப்போ நிதிஷ்குமார் உள்ள வந்தார். அவர் வந்து ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸில் தான் உள்ள வந்திருக்காரு. பட் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அது வேற விஷயம். பட் அது வந்து ஆனால் டொமஸ்டிக் கிரிக்கெட் 3 வருஷமா 4 வருஷமா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு பைபாஸ் பண்ணி அவங்களை கொடுக்கறதுங்கிறது ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். நிதிஷ் ராணா அவரையும் அப்படி தான் பண்ணாங்க. டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறான் அப்படின்னு ஒரு ஒரு நவ் இட்ஸ் ஃபேஷன். இப்போ ரொம்ப டேலண்ட்ஸ் இருந்தால் அவங்கள வந்து ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம், அவங்கள முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதை கண்டினியூஸாக பண்ணி டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸை வந்து பர்ஃபார்மிங் கிரிக்கெட்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணால் அது வந்து கிரிக்கெட்டுக்கு நல்லதில்லை, டீமுக்கும் நல்லதில்லை, ஓவரால் இதுக்கும் நல்லதில்லை. அதனால் இது வந்து இப்போ கருண் நாயர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கருண் நாயர் அவர் வந்து முன்னாடி ஆடி ட்ரிபிள் செஞ்சுரிலாம் அடிச்சிருவாரு. 2 மேட்ச் 3 மேட்ச் ஃபெயிலியர்ல. அதுக்கப்புறம் சரியான வாய்ப்புகளும் கிடைக்கல அவருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க he was dumped அப்படின்வாங்க. பட் இப்போ வந்து அடிச்சிருக்காரு ரெக்கார்ட் ஸ்கோர். எப்போ இறங்கினாலும் அடிக்கிறாரு அவர். ஆக்சுவலி ரஞ்சி டிராஃபிலையும் அடிச்சாரு, இப்போ விஜயாச்சார டிராஃபிலையும் அடிக்கிறாரு. இப்போ விஜயாச்சாரி டோர்னமெண்ட் வருது, இப்போ 3 மேட்ச் சீரீஸ் வருது. அதில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்குவாட்லையாவது கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பண்ணணும். அப்போ பண்ணாதான் இவங்க போட்டிருக்கிற கண்டிஷனுக்கும் இதுக்கும் ஒரு கொரிலேட் வர மாதிரி இருக்கும். இந்த இங்கிலாந்து டூர்ல கருண் நாயரை எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? ஸ்குவாட்ல கொண்டு வருவாங்கன்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. அது ஸ்குவாட்ல கொண்டு வந்து கடைசியில் ஒரு மேட்ச் ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பண்ணியானோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அப்புறம் வந்து அவங்க போட்ட கண்டிஷன்ஸ்க்கு ஒரு அவங்களே மதிப்பு கொடுக்காம மாதிரி ஆயிடும். செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒய்ஃபு சில்ட்ரன்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வர்றதுனால அதனால் அவங்களோட அந்த விளையாட்டு இது பாதிக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை 45 டேஸ்க்கு மேலே அந்த டூர் போகிறாங்க அப்படின்னா ஒரு 14 டேஸ் 2 வாரம் 45 டேஸ்க்கு கம்மியாக இருக்குது டூர் அப்படிங்கும்போது ஒரு 1 வீக் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கது? ஐ வெல்கம் திஸ் மூவ். என்ன பர்ஃபார்ம் பண்ணல, அவங்க கண்டினியூஸாக கலெக்டிவாக ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால தான் அப்படி ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்காங்கிற ஒரு பேச்சு இருந்தாலும் இனிமே அவங்களுக்கு வந்து கேமில் ஃபோக்கஸ் இருக்கணும், கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடணும், பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆடணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இது இந்த கண்டிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த முக்கியமான ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப், அதாவது ஒரு பிளேயரோட சப்போர்ட் ஸ்டாஃபு, அவங்க பர்சனலாக வச்சிருக்கிற குக்கு, பர்சனல் அசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூல் கொண்டு வந்து இந்த ரூல் இருந்ததே பெரிய தப்பான விஷயம். எனக்கு இப்போதான் தெரியும். இந்த ரூல் போட்டதுக்கு அப்புறம் தான் இதே மாதிரி பர்சனல் ஸ்டாஃப் எல்லாம் எல்லாரும் எடுத்துன்னு போறாங்க, எல்லாரும் பண்றாங்கிறது பெரிய தப்பான விஷயம். அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரியான மூவ் இது. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீவிங் ப்ராக்டிஸ் செஷன் இயர்லி அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அதோட இல்லாமல் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறதோ இல்லை தனியாக வரதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா பிளேயரோடையும் ஒன்றா அந்த டீமுக்கு அலாட் பண்ணியிருக்கிற பஸ்ஸில் தான் வரணும், அப்போ தான் டீமில் நல்லா ஜெல்லாகி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிட்டிவ்? இது வந்து பாசிட்டிவ் மூவெல்லாம் இல்லை, இது திஸ் இஸ் அ பேசிக் அகெயின். எப்படி வந்து டீம் வந்து ஒன்றா போய் ஒன்றா வரணும், ஒருத்தரும் க்ளோஸாக மூவ் பண்ணாதான் நல்லா இருக்கும் டீம். அப்போ தான் கெட் டுகெதரே இருக்கும், அப்போ தான் வந்து ஒரு டீம் ஒர்க்கே இருக்கும். இதெல்லாம் இது நடக்காமல் இருந்துதான் அப்படிங்கிற பெரிய டவுட்டாக இருக்கு எனக்கு. ஏன்னா இதெல்லாம் நடக்காததுனால தானே இந்த மாதிரி ரூலையே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்போ நடக்காமல் இருந்தது? இந்த சீரீஸ்ல நம்ம நடக்காமல் இருந்ததா? அப்போ அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? அதை பார்க்கணும் இல்லை? ஸோ அதுவே எனக்கு சந்தேகமாக இருக்கு. இந்த கோச்சோ அல்லது வேற யாரா மேனேஜர், there is a manager other than a coach. அதான் சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கலாம், இப்பவும் அதையே கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கலாம், இப்போ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அது தெரியணும் எனக்கு. நான் வந்து இதை பற்றி முன்னாடி யாருமே பேசலை. இதை பற்றி எந்த ஒரு மீடியாவில் யாரும் வந்து டவுட்டாக ஒன்றும் எக்ஸ்பிரஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி
2018லயோ 19லயோ விராட் கோலி வந்து அப்போ அவருக்கு மேரேஜ் ஆகல. அனுஷ்கா சர்மா வந்து நான் கூட்டிட்டு வரதுக்காக பர்மிஷன் கேட்டு அந்த பர்மிஷனை வந்து கொடுத்ததாகவும் ஒரு நியூஸ் இருக்கு. ரவி சாஸ்திரி ஃபைட் பண்ணி வாங்கினார் அதை. அதான் அதுக்கு பர்மிஷன் Permission. கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறத்துல இருந்து இந்த மாதிரி கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு அது தெரிஞ்ச விஷயங்கள். இதெல்லாம் நடந்ததுனால தானே இப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது அப்போ நடந்தது, அது 6-7 வருஷம் முன்னாடி. இப்போ இந்த சீரீஸ்ல இது வந்து ரெகுலரா நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? பிளேயர்ஸை தவிர வேற யார் ரெஸ்பான்சிபிள்? பிளேயர்ஸை கண்ட்ரோல் பண்றவங்க யார்? கோச் அண்ட் மேனேஜர். அதான் சார், பிளேயர்ஸை வந்து பர்சனலா அவங்க வந்து தடுத்து நிறுத்த முடியாதுல்ல. கோச்சுங்கிறவங்க பேட்டிங்ல நீ தவறு பண்ணும்போது அதை சுட்டி காட்டலாம். ஃபேமிலியை கூட்டிட்டு வரும்போது நீ அவங்கள கூட்டிட்டு வரக்கூடாது, நீங்க அதை பண்ணக்கூடாது, அவங்களோட நீங்க ஒன்னா இருக்கக்கூடாதுங்கிறத வந்து கோச் வலியுறுத்த முடியாது இல்ல. இல்ல, நான் இப்போ ஃபேமிலி, இந்த விஷயம் ஃபேமிலிக்கோசம் சொல்லலைண்ணா. டீமோட ஒன்றா எல்லாரும் வரணும், ஒன்றா போகணும், ப்ராக்டிஸ் செஷனை அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு கோச் ஹேஸ் காட் எக்ஸலண்ட் கண்ட்ரோல். அவர் பண்ணலைன்னா அவர் தப்பு தான். இன்னொரு கடைசியான ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிளேயர் ரிட்டர்னிங் ஹோம் இஃப் மேட்ச் என் இயர்லி அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. மேட்ச் இயர்லியாக முடிஞ்சாலும் சரி, அந்த சீரீஸ் முடிஞ்சாலும் சரி, பிளேயர்ஸ் வந்து எல்லாரும் கம்பைன் ஆகி ஒன்றா தான் ஹோம் வர வரைக்கும் வரணும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சில பேர் அந்த டூர் முடிஞ்சோடனே கொஞ்சம் பர்சனலாக அங்கே சுற்றி பார்க்கறது, போகிறது வருது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி பார்க்கணும்? முக்கியமான பாயிண்ட் இது. இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அது பெரிய தப்பு. இனிமையாவது அது மாதிரி பண்ணாமல் இருக்கணும். இந்த இதுக்கு முன்னாடி டூரில் ஏதோ சுப்மான் கில் ஏதோ அப்படி பண்ணார் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஏதோ அவர் ஸ்டாண்ட் பையாக இருக்குச்சே, ஏதோ இது பண்ணிட்டார் அவர். இதுமாரி எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. ஒரு ஒரு வருஷமாக தே வாட்ச்ட். செலெக்ஷன் கமிட்டிக்கு சொல்கிறது தான் அந்த இது. டொமஸ்டிக் கிரிக்கெட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டொமஸ்டிக் கிரிக்கெட் பர்ஃபார்மன்ஸை வந்து முக்கியமான இதுவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது செலெக்ஷன் கமிட்டிக்கு. கேப்டனுக்கு, ஒரு கோச்சுக்கு, எல்லாருக்குமே ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். இதை வந்து ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணாலே பாதி ப்ராப்ளம் இந்தியன் கிரிக்கெட்டில் சால்வ் ஆகிடும் தான் என்னுடைய. பார்க்கலாம். புது பேட்டிங் கோச் வந்திருக்காங்க. இன்னும் சில பல ரூல்ஸ் இருக்கு. இன்னொரு 4-5 பாயிண்ட் இருக்கு. பேக்கேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கிடையாது. ஏன்னா அவங்க டூருக்கு போகும்போதே எத்தனை கிலோ பேக்கேஜ் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை கூட இது கூட பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அதெல்லாம் கூட இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நார்மல். அதை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2 தடவை வந்திருக்காங்கிற ஒரு 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 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம அதை லிபரலாக விட்டாங்க. இப்போ இதுவான உடனே தே கேன் கண்ட்ரோல் ஓவர் இது ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். அதனால் இது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். அது நல்ல பாசிட்டிவாக தான் அமையும்னு என்னுடைய டெஃபினட்டாக என்னுடைய நம்பிக்கை. எல்லாருக்குமே அதான் ஆசையாகவும் இருக்கு. இந்திய அணி வந்து அடுத்தடுத்த சீரீஸ்ல வந்து தோல்வி அப்படிங்கிறதுல போகாம வெற்றி அப்படிங்கிறத வந்து இலக்கா நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட கனவாவுமே இருக்கு. இதுக்காக நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. புது பேட்டிங் கோச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்திய அணி வந்து எந்த அளவுக்கு ஜொலிக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.